நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? இன்னைக்கு டிஎம்கேக்கு சைலண்டா அசெம்பிளியில ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காரு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று இருக்கும், த லயன் ரோர்ஸ் when the time is right, not when the noise is loud அப்படின்னு. Lions don't make noise, they make moves. அதுக்கு ஏற்ற மாதிரி சைலண்டா செஞ்சு விட்டுருக்காரு. டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே வந்து நாங்க ஊழல் பண்ணோம், பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டோம், அதுக்கு போதுமான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரமே இல்லாம நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிஎம் விஜயனாவே எழுந்து 3 துறைகள்ல நாங்க ரிவ்யூ பண்ணி பார்த்து நீங்க என்ன மாதிரி பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, என்ன மாதிரி ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டேட்டா பேஸ் எங்ககிட்ட இருக்கு, அதுவும் ஆதாரத்துடன் ப்ரூஃபோட வந்து நாங்க வச்சிருக்கோம், தேவையில்லாம அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். நாங்கள் எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போது அந்த டைமில் கரெக்டாக மக்களுக்கு ஓப்பன் பண்ணி எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சைலண்ட்டாக வார்னிங் கொடுத்தாரு. அது சைலண்ட்டாக ஒரு வார்னிங்காக கொடுத்தாரு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு பேச தெரியாமையெல்லாம் இல்லை, நான் பேசினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இடைத்தேர்தல் வரப்போகுது, அதாவது பை எலெக்ஷன் வரப்போகுது, அந்த பை எலெக்ஷன்லையாவது நீங்கள் ஜெயிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கேன், அந்த பை எலெக்ஷன்லையாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு நக்கலாக செஞ்சு விட்டுருக்காரு இன்னைக்கு விஜயண்ணா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இன்னைக்கு நம்ம சிஎம் விஜயண்ணா வந்து அசெம்பிளியில நிறைய புதிய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. குறிப்பா வந்து மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. மருத்துவம் அப்படிங்கிறது ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் இல்லாம அது எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயம், ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அது எல்லாத்துக்குமே சமமா கிடைக்கணும் அப்படின்னு மருத்துவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு நிறைய விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, திருநர் மக்களுக்கான ஒரு விரிவான காப்பீட்டு திட்டத்தை வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. ஆணிலிருந்து பெண்ணாக மாறுறதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை வந்து பண்ணுவாங்க. அந்த அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா பல லட்சம் வந்து அதுக்கு செலவாகும். நிறையா டிரான்ஸ் பீப்புள்ஸ், திருநங்கைகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறையா தப்பான வழிகளுக்கு போவாங்க, யாசகம் கேட்டு அதிலிருந்து வர காசை வச்சு தான் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பை வந்து ரன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான சப்போர்ட் வந்து இந்த சொசைட்டியில் பெருசாக வந்து இப்போ வரைக்குமே கிடைக்கல. ஏன்னா நிறையா மாற்றங்கள் வந்து இப்போ நடந்திருக்கு. அவங்களுக்கான வேலை வாய்ப்பாகட்டும், அவங்க படிக்கிறதுக்கான அந்த வசதி, இதெல்லாமே வந்து இப்போ காலப்போக்கில் மாறி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த யாசகம் கேட்கறது, தப்பான வழிக்கு போய் காசு வாங்குறது, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த அறுவை சிகிச்சை பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த அறுவை சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அதை வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய செலவுகள் எல்லாம் இருக்கு. அதுக்காக தான் அவங்க வேற வழியே இல்லாம அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நிலைமை வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதன்மையான 7 கல்லூரியில் இருக்கிற மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை வந்து அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் வந்து அந்த காப்பீடு திட்டத்தையும் வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா சென்னை பெரம்பூரில் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து வரப்போகுது. இதுக்காக 300 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ராஜீவ் காந்தி, ஓமந்தூரார், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சில ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி பெரம்பூர் சைடு வந்து அதிக ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த பகுதியில், அந்த சரௌண்டிங்ஸில் வந்து கிடையாது. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா பல கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்து தான் வந்து பார்க்கணும். இப்போது பெரம்பூரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அந்த சைடு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக முதல்வர் காப்பீடு திட்டம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் இருந்த நிலையில்
இப்போ அதை உயர்த்தி 25 லட்சமாக வந்து மாற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்துருச்சு, இல்லை ஒரு மிகப்பெரிய லெவலில் மருத்துவ செலவு வந்துருச்சு, பணம் இல்லாததுனால ஒரு தரமான சிகிச்சையை அவங்க இழக்கக்கூடாது. மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான வசதி இல்லையா? அதனால நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் ஹெல்த் கேர் சென்டர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து 7 புதிய நர்சிங் காலேஜ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு தரமான மெடிக்கல் சர்வீஸ்க்கு டாக்டர் மட்டும் பத்தாது, அங்க இருக்கிற நர்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா 6098 அடிஷனல் ஸ்டூடெண்ட் சீட் வந்து உருவாக்கப்படும். இந்த மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் ஃபீல்டில் அதிகமான மாணவர்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த எஜுகேஷனை கற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்ல சேவை வந்து இது மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பால் கொள்முதல் விலையை 3 ரூபாய் வந்து உயர்த்தியிருக்காங்க. 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயா வந்து இப்போ உயர்த்தியிருக்காங்க. இது மூலமா நிறைய விவசாயிகள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விசிகால இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு. இங்கே நிறைய எம்எல்ஏ வந்து முதல் முறை எம்எல்ஏவா இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆட்டோல வராங்க, ட்ரெயின்ல வராங்க. தொகுதியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக போய் பார்க்க எங்ககிட்ட கார் இல்லை, கார் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கோரிக்கையை இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து நிறைவேற்றி வச்சிருக்காரு. எல்லா எம்எல்ஏஸ்க்கும் வந்து கார் கொடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கார் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா எம்எல்ஏக்கும் வந்து கார் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காருக்கான பெட்ரோல், அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு, அதுக்கான சர்வீஸ், டிரைவர்ஸ்க்கான சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு 75,000 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 25,000 ரூபாய்க்கு ஒரு உதவியாளரை நீங்க நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து எம்எல்ஏக்காக ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததா நாளைக்கு சவுத் இந்தியன் சிஎம்ஸோட ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நம்ம சென்னையில நடக்க போகுது. இது வந்து அமித்ஷாவோட தலைமையில வந்து நடக்க போகுது. இதுக்கு துணை தலைவரா நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து இருப்பாரு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், நம்ம தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கிற சிஎம்ஸ் எல்லாருமே இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க போறாங்க. கலந்துக்கிட்டு அவங்க ஸ்டேட்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை, அவங்க ஸ்டேட்டை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இன்னும் என்ன மாதிரி நிதி எல்லாம் வந்து வேணும், ஒவ்வொரு ஸ்டேட்டும் வளர்ச்சி அடைய என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இதுக்கு தலைவரா வந்து அமித்ஷா இருப்பாரு, துணை தலைவரா நம்ம சிஎம் விஜயனா இருக்க போறாரு. இதுல கூடுதல் ஸ்பெஷல் என்னது அப்படின்னா காவேரி பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை அப்படின்னு சில முக்கியமான பிரச்சனை எல்லாம் வந்து இதுல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. நம்ம விஜயனாவே வந்து கர்நாடகா போய் கர்நாடகாவில் இருக்கிற சிஎம் நேரடியாக பார்த்து பேச போறதா வந்து இருந்தாரு. அந்த பிளான் வந்து லாஸ்டா டிராப் ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய ஒரு கலவரம் வந்து அங்க வெடிச்சதுனால கர்நாடகாவோட சிஎம் இப்போ நீங்க வர வேணாம், இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து நம்ம விஜய் அண்ணாவை வர வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பிளான் வந்து டிராப் ஆயிடுச்சு. இப்போ அந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்டோட சிஎம்கான மாநாட்டில் கர்நாடகாவோட சிஎம்மும் கலந்துக்க போறாரு. கலந்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆலோசனை கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனலா நம்ம சிஎம் விஜய் அண்ணாவும் கர்நாடகாவோட சிஎம் சிவகுமார் அவர்களும் வந்து மீட் பண்ண போறாங்க. மீட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம சென்னையில மல்டி பர்பஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வந்து புதுசா கட்ட போறாங்க. நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேடியம் கட்டியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசா எந்த ஒரு ஸ்டேடியமும் வரல. அதனால ஒரு பெரிய மல்டி பர்பஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வந்து கட்ட போறாங்க. அதுக்காக சென்னை பக்கத்துல ஒரு 70 ஏக்கருக்கு வந்து இடம் வேணும். அந்த இடம் பார்க்குற பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மல்டி பர்பஸ் அப்படிங்கிறதுனால கிரிக்கெட், ஃபுட்பால் மாதிரி எல்லா கேமும் வந்து அந்த ஸ்டேடியம்ல நடத்துற மாதிரி பிளான் பண்ண போறாங்க. இந்த ஸ்டேடியத்துக்கு நம்ம விஜய் அண்ணாவோட பெயர் வைக்கிறதாகவும் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.